Hi friends, இந்த இடத்துல வந்து நம்ம பைத்தான் ஃபங்க்ஷன்ஸில் டிஃபால்ட் பேராமீட்டருக்கு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு யூனிக் சென்டினல் வேல்யூ வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ எதுக்காக வந்து நான் யூனிக்கான ஒரு வேல்யூ வந்து நான் டிஃபால்ட் பேராமீட்டருக்கு செட் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா, சம் கேசஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு யூசர் வந்துட்டு டிஃபால்ட் பேராமீட்டருக்கு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு வேல்யூ வந்து நமக்கு டிஃபால்ட் பேராமீட்டருக்கு நம்ம செட் பண்ணால் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட் பேராமீட்டருக்கு வந்து காமனாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நன் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நன் வேல்யூ யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இன்கேஸ் வந்து யூசர் வந்து சம் கேசஸில் வந்து எனக்கு டிஃபால்ட் பேராமீட்டரில் எனக்கு நன் வேல்யூவே பாஸ் பண்ணியிருந்தாலுமே கூட ஸோ எனக்கு வந்துட்டு யூசர் பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த கேஸில் எப்படி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணுறது? ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து நமக்கு டிஃபால்ட் வேல்யூவில் வந்து நம்ம நன்னுன்றதை நம்ம செட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கண்டிஷன் வச்சு தான் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நன்னாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு இன்னும் பாஸ் பண்ணலை, நன்னா இல்லை அப்படின்னா யூசர் வந்து சம்திங் ஏதோ டேட்டா பாஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, சம் கேசஸில் இப்போ யூசர் வந்துட்டு நமக்கு டிஃபால்ட் பேராமீட்டருக்கு நன் வேல்யூவே கூட பாஸ் பண்ணலாம். ஸோ அப்போ பாஸ் பண்ணும்போது அது பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ரைட்? ஏன்னா நம்ம வந்துட்டு கண்டிஷன் வச்சிருக்கிறதே நன்னா இருந்தால் என்ன பண்ணணும், நன்னா இல்லைனா என்ன பண்ணணுன்றதை வச்சு தான் நம்ம வந்து கண்டிஷன் வச்சு நம்ம செக் பண்ணியிருக்கோம் யூசர் பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து நம்ம நன் யூஸ் பண்ணாமல் சம்திங் வேறு ஏதாவது யூனிக்கான ஒரு வேல்யூ வந்து நம்ம அதுக்கு செட் பண்ணால் தான் நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, டிஃபால்ட் பேராமீட்டருக்கு வந்து யூசர் வந்து வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை. ஓகே, இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மின் ஃபங்க் அப்படின்ட்டு ஒன்று வைக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐட்ரபிள்னு சொல்லிட்டு இந்த ஐட்ரபிளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் டைப் ஆஃப் டேட்டா வந்து நம்ம அதில் பாஸ் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ என்னவோ அதை ஃபைண்ட் பண்ணி நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் அந்த பேசிக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ண போகுது. ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஃபஸ்ட் வந்து எனக்கு ஐட்ரபிளில் டேட்டா இல்லைனா என்ன பண்ணணும், ஸோ டேட்டா இல்லைனா நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதை சொல்லணும். டேட்டா இருந்துச்சுன்னா ஸோ அதில் எது மினிமம் வேல்யூ அதை ஃபைண்ட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே வந்து செக் பண்ணுறேன் ஐட்ரபிள். ஸோ இன்கேஸ் வந்து ஐட்ரபிள் வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா சம்திங் நாங்கள் வந்து ஒரு லாஜிக் எழுதுறோம். ஸோ இல்லை எனக்கு வந்து ஐட்ரபிள் எம்டியாக இல்லை அப்படின்னா ஸோ சம்திங் ஏதோ டேட்டா இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு இங்கே ரிசல்ட்ன்ற வேரியபிளில் ஐட்ரபிளில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு சீக்வன்ஸ் டைப்பு தான் பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதனால் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா அங்கே வந்துட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐட்ரபிளில் இருக்கக்கூடிய டேட்டா 1 by 1 ஐட்ரேட் பண்ணி ஸோ நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஃபஸ்ட் வேல்யூவோட அடுத்தடுத்த வேல்யூ எது சின்னதாக இருக்குன்றதை. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐட்ரபிளில் ஐட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், ரிசல்ட் லெஸ் தென் டேட்டா. ஸோ இந்த ரிசல்ட்டில் இருக்க வேல்யூவோட இந்த டேட்டா வந்து எனக்கு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிசல்ட்டில் அந்த டேட்டாவோட வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ மின் ஃபங்க். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணுறேன் 1 2 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி எனக்கு வந்துட்டு அதனோட வேல்யூ என்னவோ அதை ஃபைண்ட் பண்ணி தருது. ஓகே, இன்கேஸ் வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ லிஸ்ட் வந்து எனக்கு எம்டியாக இருக்குது அப்படின்னா ஸோ என்ன பண்ணணுன்றதுக்கு நான் வந்து லாஜிக் என்ன எழுதலை. ஓகே, ஸோ எம்டியாக இருக்கும் போது ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டிஃபால்ட் டாக்குமெண்ட் வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இனிஷியலாக வந்து நான் நன்னுன்றதை செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் கொடுத்துட்டு ஸோ இப்போது எனக்கு வந்து லிஸ்ட் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டிஃபால்ட் வேல்யூ என்னவோ அதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு எக்ஸப்ஷன் வந்து ரைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு டிஃபால்ட் வேல்யூ வந்து யூசர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா இல்லைன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து டிஃபால்ட்டில் வந்து இனிஷியலாக நன்னு வச்சுருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போது கண்டிஷன் வைக்கிறேன். நன்னா இல்லை அப்படின்னா இஃப் டிஃபால்ட் இஸ் நாட் நன். ஸோ நன்னா இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸோ சம்திங் வந்து யூசர் ஏதோ வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த வேல்யூ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறேன், ரிட்டர்ன் டிஃபால்ட். ஓகே, ஸோ ஒருவேளை எனக்கு வந்து நன்னா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸோ எனக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ எதுவும் பாஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நன்னாவே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் வந்து எக்ஸப்ஷன் வந்து ரைஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு வேல்யூ எரர் எக்ஸப்ஷன் வந்து ரைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷன் மெசேஜ் கொடுத்துக்கிறேன், எம்டி சீக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெசேஜை நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த எக்ஸப்ஷன் ரைஸ் ஆயிருக்கு. நான் வந்து டிஃபால்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேல்யூ எதுவும் பாஸ் பண்ணல, லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்குது. சம்திங் எனக்கு ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, அந்த அதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடும். இப்போ லிஸ்ட் எம்டியாக இருக்கும் போது எனக்கு இந்த எக்ஸப்ஷன் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் டிஃபால்ட் வேல்யூ எதுவும் பாஸ் பண்ணலை. இப்போ டிஃபால்ட்டுக்கு வந்து நான் சம்திங் வேறு ஏதோ ஒரு வேல்யூ நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த வேல்யூ வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடும்.
ஓகே. ஸோ இப்போது இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வேல்யூ யூசர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு நன் யூஸ் பண்ணியிருக்கேன் சென்டினல் வேல்யூவா. ஓகே. ஸோ சென்டினல் வேல்யூன்றது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போது இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நன்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டினல் வேல்யூவாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சென்டினல் வேல்யூன்றது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு லூப் ஐட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லூப்பை வந்து நான் ஒரு சர்டைன் பாயிண்ட்டில் எனக்கு இந்த டேட்டா மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த லூப்பை பிரேக் பண்ணுன்றது நம்ம ஒரு கண்டிஷன் வைப்போம். ஸோ எனக்கு அந்த பர்டிகுலர் டேட்டா மீட் பண்ணும் போது எனக்கு பிரேக் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டாவை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சென்டினல் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு யூசர் டேட்டா பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து நன்னை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நன்னை யூஸ் பண்ணி தான் யூசர் வந்து வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நன் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்டினல் வேல்யூவாக ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இதில் என்னென்னா இப்போ எனக்கு ஓகே எனக்கு வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூக்கு சம்திங் எனக்கு டேட்டா பாஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது, கோட் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இன் கேஸ் வந்துட்டு எனக்கு வந்து யூசர் வந்து நான் வேறு ஏதாவது சம் டைப்பில் நான் கொடுத்தாலுமே எனக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு கரெக்டாக இது வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இன் கேஸ் வந்து யூசர் வந்து நன்னையே பாஸ் பண்ணாலுமே எனக்கு அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் வந்து ஆக்சுவலாக ஒரு டிஃபால்ட் டாக்குமெண்ட்டுக்கு வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நன்னுன்ற ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து நம்ம நன்னை வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்கனால இந்த ப்ராப்ளம் வந்து வருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நன்னுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வேல்யூ யூனிக்கான ஒரு வேல்யூ கொடுத்து ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஈவன் நான் வந்துட்டு யூசர் வந்து எனக்கு நன் வேல்யூவே பாஸ் பண்ணியிருந்தாலுமே கூட ஸோ அதை எடுத்துக்கோன்றதுக்காக ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சம்திங் வேறு ஏதாவது யூனிக்கான ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, யூசர் வந்து நம்ம டேட்டா பாஸ் பண்ணியிருக்காங்களா, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கு டேட்டா பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைன்றது. ஸோ இதுக்கு என்ன பெஸ்ட் வே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சம்திங் வேறு ஏதாவது இப்போ நன்னுக்கு பதில் வேறு ஏதாவது வேல்யூ கூட பாஸ் பண்ணலாம். இப்போ லைக் மோஸ்ட்லி இப்போ இந்த -1 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து நமக்கு யூசர் வந்து -1 வந்துட்டு நமக்கு தெரியாமல் அன்எக்ஸ்பெக்டடாக பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துலேயே நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஓகே. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா வந்துட்டு யூஸர் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு வேல்யூவாக நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஐடிஸ் வந்து நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஏன் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஐடிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் மெமரி ஐடிஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ சேம் டைப்லேயே நீங்கள் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் அதை பாஸ் பண்ண ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணாலுமே கூட அதனோட ஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைத்தானில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு இன்பில்ட் கிளாஸ் இது. ஸோ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது பார்த்திங்கன்னா நான் கால் பண்ணும்போது இது எனக்கு வந்து ஒரு மெமரி அட்ரஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அகெயின் நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு யூனிக்கான ஒரு மெமரி அட்ரஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது நான் ஒவ்வொரு வாட்டி நான் அது கால் பண்ணும்போது இதனோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓன் கிளாஸ் கூட கிரியேட் பண்ணி அதனோட ஆப்ஜெக்ட் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸையும் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு இன்பில்ட் கிளாஸ் இது. நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய கஸ்டம் கிளாஸாக இருந்தாலும் சரி, பைத்தானில் இருக்கக்கூடிய ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் இப்போ ஸ்ட்ரிங்ஸ், இன்டிஜர் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான். ஓகே. இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கஸ்டம் கிளாஸ்க்கு கூட பார்த்திங்கன்னா இம்ப்ளிசிட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் ஆகி வரும். ஸோ இதை பற்றி நான் இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் பற்றி நான் டீட்டெயிலாக வந்துட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் நான் ஆப்ஜெக்ட் கிளாஸ் பற்றி நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா இந்த ஐடிஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சேம் மெமரி ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ யூசர் வந்து நமக்கு சேம் ஐடியில் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் மிஸ்ஸிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஆப்ஜெக்ட் கிளாஸ் கால் பண்ணிவிட்டு ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மிஸ்ஸிங்ன்ற இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் இதில் ஆர்குமெண்ட்டாக செட் பண்ணிக்கிறேன் நன்னுக்கு பதிலாக. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேயும் நன் கொடுக்குறதுக்கு பதிலாக மிஸ்ஸிங்ன்றதை கொடுத்துறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ இந்த மிஸ்ஸிங் ஆப்ஜெக்டோட சேம் ஐடியை வந்து நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு நான் நன்னையே பாஸ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணாலுமே கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எனக்கு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நன்ன்றது ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் என்ன வேணாலும் வேல்யூவோ பாஸ் பண்ணலாம். ஸோ எந்த வேல்யூ பாஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எனக்கு டிஃபால்ட் டாக்குமெண்ட்டுக்கு நான் வேறு எதை செட் பண்ணாலுமே எனக்கு அந்த டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்கணும் அதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதே ஆப்ஜெக்ட் ஐடியில் நம்ம திரும்ப இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. சேம் கிளாஸ் டைப்பாக இருந்தாலுமே கூட. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சேம் ஆப்ஜெக்ட் டைப்பே வந்து நான் இதில் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணாலுமே கூட பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. ஏன் அப்படின்னா இதனோட ஐடி வந்து வேறையாக இருக்கும். ஓகே. ஸோ இதனோட ஐடி வேறு, ஸோ இதனோட ஐடி வேறு, டிஃப்ரெண்ட்ஸ் ஐடிஸ் இருக்குதுன்றதுனால சேம் கிளாஸாகவே இருந்தாலுமே சரி டிஃப்ரெண்ட் ஐடிஸ் இருக்குன்றதுனால நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த கேஸ் யூஸ் பண்ணி நம்ம இது வந்து அவாய்ட் பண்ணலாம்.
ஓகே, இது ரியல் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போது நான் லாஸ்ட் வீடியோஸில் சில ஃபங்க்டூல் மாடியூலில் வந்து சில கான்செப்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரெடியூஸ் ஃபங்க்ஷன் பற்றி போட்டிருந்தேன், பார்ஷியல் கிளாஸ் பற்றி போட்டிருந்தேன், ரேப் டெக்கரேட்டர்ஸ் பற்றி போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதில் கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஃபங்க்டூல் மாடியூலோடைய சோர்ஸ் கோடை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடியூஸோடைய ஃபங்க்ஷன் போய் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டெக்னிக் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 3 ஆர்குமெண்ட் வந்து வாங்கும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்றதை பற்றி நான் அந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட், இது வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம இனிஷியலாக நம்ம வந்து என்ன வேல்யூ நம்ம எடுத்துக்கணுன்றதை நம்ம இதில் டிஃபால்ட் வேல்யூவாக நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூவாக எடுத்துக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சேம் டெக்னிக் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூசர் வந்து நமக்கு இனிஷியல் டிஃபால்ட் வேல்யூக்கு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, பாய்.